நேயர்களே, தற்போது திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் உரிமை தொகையாக 2000 ரூபாயை வழங்கப்படும் என்று மாநில முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிற செய்தி இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் பேச்சு பொருளாக மாறியிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தனது சமூக வலைத்தள பதிவில் திமுக தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டிருக்கிறார். இந்த வாக்குறுதியில் தேர்தலை காரணம் காட்டி 3 மாதங்களுக்கு மகளிர் உரிமை தொகையை முடக்க பார்க்கிறார்கள். ஆனால் திராவிட முன்னேற்றக் கழக அரசு பிப்ரவரி மற்றும் மார்ச் ஏப்ரல் மாதங்களுக்கான முன்பணமாக 3000 ரூபாயும் கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக 2000 ரூபாயும் 1,31,00,000 மகளிர்களுக்கு கொடுப்பதற்கு திமுக அரசு முன்னணி கொடுத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்ததும் இந்த உரிமை தொகையை மாதம் 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் திராவிட முன்னேற்றக் கழகம் தனது தேர்தல் அறிக்கையில் தெளிவாக கூறியிருப்பது தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த அறிவிப்பு தேர்தல் அறிவிப்பானை வருவதற்கு இன்னும் சில நாட்கள் மற்றும் இருக்கும் நிலையில் திமுகவினுடைய இந்த அறிவிப்பு தமிழ்நாட்டில் தேர்தல் களத்தில் தொகுதி வாரியாக எந்த தாக்கத்தை ஏற்படுத்தப்படும் என தொலைக்காட்சி உடனடியாக அரசியல் தலைவர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மற்றும் மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லோரிடத்திலும் உடனடியாக களத்திலிருந்து கருத்துக்களை நாம் பெற்றோம். அந்த கருத்துக்கள் அடிப்படையில் திராவிட முன்னேற்றக் கழக அரசு ஒரு பக்கம் கூட்டணி முடிவுகளை எடுப்பதற்காக காங்கிரஸ் போன்ற கட்சிகளோடு சிக்கிக் கொண்டிருக்கிற திணறிக் கொண்டிருக்கிற அதிகார பரிவர்த்தனைகள் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் நிலையில் இந்த அறிவிப்பு வாக்கிடத்தில் பெரும் மாற்றம் ஏற்படுத்துவதற்கு அதிக வாய்ப்புள்ளதாகவும் நம்பப்படுகின்றது. குறிப்பாக இதுபோன்ற ஃப்ரீபீஸ் திட்டங்களின் மூலம் மகளிர் உரிமை தொகையை பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஆகிய 3 மாதங்களுக்கும் 1,31,00,000 பேருக்கு அவர்கள் வழங்குவது மட்டுமன்றி சிறப்பு தொகுப்பாக 2000 ஆக மொத்தம் 3000 பிளஸ் சிறப்பு தொகுப்பு கோடை காலம் 5000 ரூபாய் என்பது ஒரு பெரும் தாக்கத்தை தான் ஏற்படுத்தும் என சில பத்திரிகையாளர்களும் அரசியல் விமர்சகர்களும் ஆழமாக கருத்தை வைத்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக பலரும் வைப்பது திராவிட முன்னேற்றக் கழக நடவடிக்கைகளில் பலவேறு மாற்று கருத்து தமக்கு இருந்தாலும் கூட களத்தில் இதுபோன்ற தாக்கங்கள் ஏற்படுத்தும் நடவடிக்கைகளை தமிழக முதலமைச்சர் அறிவித்திருப்பது அரசியல் வட்டாரங்களில் எதிர்க்கட்சிகள் மத்தியில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பிரதான எதிர்க்கட்சியான எடப்பாடி பழனிசாமி மற்றும் பாரதிய ஜனதா, அதை தாண்டி தாவேகா போன்ற கட்சிகள் இந்த முறை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிரான வலிமையான பிரச்சாரத்தை மேற்கொண்டு வந்த நேரத்தில் யாரும் எதிர்பார்க்காமல் உரிமை தொகையாக 3000-ஐ 3 மாதங்களுக்கு பிப்ரவரி மார்ச் ஏப்ரல், அதை தாண்டி அதாவது கோடைக்கால இன்சென்டிவ் என்பதை குதூகலிப்பதற்கு ஒரு 5000 ரூபாயை தேர்தலுக்கு முன்னமே அரசின் பணமாக ஒவ்வொரு வாக்காளனும் கையில் கிடைக்கின்ற போது, ஒவ்வொரு மகளிர்களில் கையில் கிடைக்கின்ற போது அது திமுகவுக்கு மிகப்பெரிய வாக்கு வங்கியாக மாறும் என்றும் அவர்கள் கூறுவதையும் நமது சீனியர் சிறப்பு ரிப்போர்ட்டர் களத்திலிருந்து பதிவு செய்கின்றார். ஆனால் இதன் வீரியம் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை யாரும் இதுவரை அறுதியிட்டு உறுதியாக கூற முடியாவிட்டாலும் வாக்காளர்களின் மனநிலை, உடனடியாக கையில் கிடைத்த உரிமை தொகை மற்றும் கோடை குதூகலத்திற்கு கொண்டாட்டத்திற்கு 2000 ஆக மொத்தம் 5000 ரூபாய் ஏழை சாமானியர்களுக்கு அது பெரும் கனவாகவே இருக்கும். ஏனென்று கேட்டால் அரசியல் கட்சிகள் செய்கின்ற தவறுகள், ஊழல்கள், லஞ்ச லாவண்யங்களை எல்லாம்
இந்த காலகட்டத்தில் இது மறக்கடிக்க செய்யும் என திமுகவினுடைய மூத்த தலைவர் ஒருவர் குறிப்பிட்டார். அது உண்மையாக இருப்பினும் இந்த 5000 ரூபாய் களத்தில் மிகப்பெரிய அளவில் எங்களுக்கு வேலை செய்யும், சாத்தியமாக தமிழ் மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பார்கள் என சென்னை மத்திய பகுதியில் இருக்கும் திமுக மாவட்ட செயலாளர் சற்று முன் தன் கருத்தை தெரிவித்திருக்கிறார். எது எப்படியோ களச்சூழல் மாறிக்கொண்டிருக்கிற நேரத்தில் இன்னும் பல மாற்றங்கள் தமிழ்நாடு அரசியல் தேர்தல் வாக்குறுதிகளில் ஏற்படலாம் என்பதே ஜெம் தொலைக்காட்சியின் விசேட செய்தி ஊடாக நாம் அறிய முடிகின்றது. நன்றி. வணக்கம். ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு தான் இந்த வீடியோ. இன்றைக்கி காலையில் நம்ம அரசு சார்பில் 5000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கோம். எதுக்காக இந்த பணம்? நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்றப்போ கொரோனா உச்சத்தில் இருந்துச்சு. அதை சமாளித்து மக்களின் உயிரை காத்தது மட்டுமில்லை, அவங்க வாழ்வாதாரத்தை காக்க 4000 ரூபாய் நிவாரணத் தொகையையும் வழங்கணும். சென்ற ஆட்சி விட்டுட்டு போன கடுமையான நிதி நெருக்கடியை சமாளித்து ஆட்சிக்கு வந்ததுமே பல திட்டங்களை நிறைவேற்றணும். நம்ம ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னே மாதம் 1000 ரூபாய் உரிமைத் தொகை வழங்கப்படும்னு அறிவித்தேன். அப்போ இது சாத்தியமே இல்லைன்னு சிலர் சொன்னாங்க. ஆனாலும் நிதி நெருக்கடியை சமாளித்து ஒன்றிய அரசினுடைய ஓரவஞ்சனையை மீறி கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்திட்டு வரோம். முதல்ல 1,13,00,000 மகளிருக்கு பயனளித்த இந்த திட்டம் அண்மையில் அது விரிவுபடுத்தப்பட்டு இப்போ 1,31,00,000 குடும்பத் தலைவிகள் பயன்பெற்று வராங்க. இது வெறும் நிதி உதவி இல்லை, சமூகத்தில் பெண்கள் ஆற்றும் பங்களிப்பை அங்கீகரிப்பதற்காக கொடுக்கப்படுகிற உரிமை தொகை. இந்த தொகையை வச்சு அன்றாட வீட்டு செலவுகள், குடும்பத்தில் ஏற்படும் மருத்துவ செலவுகள், குழந்தைகளுக்கான கல்வி செலவுகள் என பல அத்தியாவசிய செலவுகளை மகளிர் தாங்களே நிறைவு செய்ய இந்த திட்டம் வழிவகுத்துச்சு. அதனால தான் ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி என்பது ஒவ்வொரு குடும்பத் தலைவியும் ஆவலோடு எதிர்பார்க்கிற நாளாக அமைஞ்சிருக்கு. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த திட்டத்தை மற்ற மாநிலங்களும் பின்பற்றி வராங்க. இந்த உரிமை தொகையை மேம்படுத்தணும்னு நாம் செயல்பட்டு வந்தால் அதுக்கு எதிராக டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டமும் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய இன்னொரு கூட்டமும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி அடுத்த 3 மாதத்துக்கு இந்த மகளிர் உரிமை தொகையை நிறுத்த சூழ்ச்சி செய்கிறதா தகவல் வருது. இது வச்சு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரவும் சிலர் முயற்சி செய்வதாக செய்திகள் வருது. 1,31,00,000 மகளிர் உழைப்பை அங்கீகரிக்கிற இந்த திட்டத்தை 3 மாதம் நிறுத்தி வச்சா நீங்கள் எவ்வளவு சிரமங்களுக்கு ஆளாவீங்கன்னு உங்கள் வீட்டில் ஒருத்தனா இருக்கக்கூடிய எனக்கு நல்லா தெரியும். கடும் வெயிலில் வேலைக்கு போக கஷ்டமான கோடை காலத்தில் இந்த தொகை நிறுத்தப்பட்டால் உங்களுக்கு எவ்வளவு வலி ஏற்படும்னு என்னால் உணர முடியுது. உங்கள் மாதாந்திர செலவை எப்படி சமாளிப்பீங்க? உங்கள் குடும்பத்தில் நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு மாத்திரை வாங்கி கொடுக்க முடியுமா? குழந்தைகள் தேர்வு எழுதுகிற காலத்தில் அவங்களுக்கு உணவு கொடுப்பதிலிருந்து தேவையான கல்வி செலவுகளை செய்ய முடியுமா? இந்த கஷ்டத்தையெல்லாம் நினச்சி பார்த்து தான் ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறேன். அதன்படி இந்த பிப்ரவரி மாதம் மட்டும் இல்லாமல் அடுத்த 2 மாதம், அதாவது மார்ச் ஏப்ரலுக்கான உரிமை தொகை தவணைகளை சேர்த்து 3000 ரூபாயும் கூடுதலாக கோடைக்கால செலவுகளை கருத்தில் கொண்டு மேலும் 2000 ரூபாய் சிறப்பு தொகையும் சேர்த்து இந்த பிப்ரவரி மாதம் 5000 ரூபாயை சிறப்பு மகளிர் உரிமை தொகையாக 1,31,00,000 பெண்களுக்கு வழங்க உத்தரவிட்டிருக்கிறேன். இந்த தருணத்தில் இன்னொரு அன்பான வேண்டுகோள். இந்த 5000 ரூபாயை அடுத்த 3 மாதத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்கணும் என்பதால் கொஞ்சம் கவனமாக செலவு பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கவும் பாருங்கள். அன்பு சகோதரிகளே, உங்கள் ஆதரவோடு அடுத்து அமையப்போகிறதும் திராவிட மாடல் ஆட்சி தான். அதனால்
நீங்கள் மனம் குளிரும் சிறப்பான ஒரு அறிவிப்பையும் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். அடுத்த திராவிட மாடல் 2.0 ஆட்சி காலத்தில் உங்களுடைய உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். சொன்னதை செய்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொடுக்கிற வாக்குறுதி இது. இதையும் எப்படி பண்ணுவோம்னு சிலர் கேட்கலாம். கடந்த ஆட்சியின் 10 ஆண்டுகளில் தமிழ்நாடு அடைய முடியாத பொருளாதார வளர்ச்சியை இந்தியாவே திரும்பி பார்க்க அளவுக்கு சாதித்து காட்டினவங்க நாங்கள். அதனால் எந்த தடை வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி தமிழ்நாடே வெல்வோம் ஒன்றாக.